Hi friends, welcome to Chennai food. வெங்காயமும் கடலை மாவும் இருந்தா போறங்க. ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆனியனை வச்சு கிறிஸ்பியான ஆனியன் பகோடா தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். நான் தோலை உரிச்சிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 5 ஆனியன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பகோடா தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இன்னும் பெரிய ஆனியன் கிடச்சா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம மெலிஸாக ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மெலிஸாக இருக்குது பீசஸ் எல்லாமே. இந்த மாதிரி மெலிஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 வெங்காயத்தையும் நான் தோல் சீவிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம இப்படி உதுத்து விட்டுக்க போகிறோம். இதை அப்படியே வெறுமனே உதுத்து விடாமல் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு உதுட்டு விட்டோம்னா நல்லா உதிரியாக பிரிஞ்சு வந்துடும். நான் 1/2 ஸ்பூனுக்கு மேலே சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பகோடாவுக்கு தேவையான சால்ட்டை நீங்கள் முதலே கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா போட்டு பெசரி விட்டாலே நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா பெசரி விடுங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுட்டேங்க. பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா இப்போ உதிரியாக இருக்குது. உதிர்ந்து வருது பாருங்கள். எல்லா வெங்காயமும் தனித்தனியாக. அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்றேன். 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்றேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொருள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு நம்ம மொத்தமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக வரணும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்தா பகோடா மொத்தமாக வந்துடும். நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மேற்கொண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இப்படியே கூட நம்ம சேர்த்து பொரிச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதும். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. நான் எக்ஸ்ட்ராவாக 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து விட்டேன். வெங்காயத்துக்கு தகுந்த போல் அதோடைய ஈரப்பதத்தை பொறுத்து நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயமும் தெரியணும், அதே சமயம் கடலை மாவும் மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் உதுத்து விடும் பொழுது நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரும். அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கடலை மாவு அதிகமாக சேர்த்துடாதீங்க. சூடான எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். நான் பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் எடுத்துக்கிறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதே இதில் சேர்த்துடுறேன். எண்ணெய் சேர்த்த உடனே கை வைக்காதீங்க, கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாதிரி கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால பகோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ ஆறிடுச்சு. நான் கையிலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, பகோடா மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் ஏற்கனவே சூடாக தான் இருக்குது. அதில் கொஞ்சமாக நம்ம உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விட்டா மாதிரி போட்டுக்கோங்க. பகோடா எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுடுங்க. இன்னும் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் ஏறட்டும். இதுலேயே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு விட்டுடலாம். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துடுறேன். கொஞ்சம் தூரமாக இருந்து சேருங்க, சடசடன்னு வெடிக்கும். பகோடா இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் மாற்றி விட்டுக்கிறேன். ஒரு தடவையும் நீங்கள் கருவேப்பிலை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை மட்டும் போட்டால் போதும். அதுவே எண்ணெயில் நல்லா வாசனையாக இருக்கும்.
அவ்வளவுதாங்க, கிறிஸ்பியான டேஸ்டான ஆனியன் பகோடா ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவு வெங்காயம் இருந்தால் போகிறோங்க, சட்டுன்னு இந்த பகோடாவை ரெடி பண்ணிடலாம். இது சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ லாக்டவுன் நேரத்தில் நமக்கு கடையில் வாங்கி சாப்பிட முடியாது, அதனால் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டான ஆனியன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.